வணக்கம். ஃபயர்லைன் தமிழ் செய்திகளுக்காக நான் வினோத். சட்டப்பேரவை ஜனநாயகத்தின் இதயமாக செயல்பட வேண்டும் என்று பேரவையில் ஆற்றிய முதல் உரையில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் தெரிவித்துள்ளார். நல்லவை ஏற்கப்பட்டு அல்லவை நிராகரிக்கப்பட்டு ஜனநாயகத்தின் இதயமாகவும் மூளையாகவும் இப்பேரவை செயல்பட வேண்டும். மக்களால் மக்களுக்காக நடத்தப்படும் ஆட்சியை மக்களாட்சி என்ற ஆப்ரஹாம் லிங்கனின் பொன்மொழியை நினைவு கூர்ந்த விஜய், சட்டப்பேரவை என்பது வெறும் விவாத கூடம் மட்டுமல்ல, அது ஜனநாயகத்தின் இதயமாக துடிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். மக்களே மக்களுக்காக மக்களால் நடத்தும் ஆட்சி மக்களாட்சி என்றார் அமெரிக்க முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ஆப்ரஹாம் லிங்கன். இன்றைக்கு அமைந்துள்ள மக்களாட்சி மலர்வதற்கு மக்களிடம் உள்ள பெரும் எதிர்பார்ப்பு, அவர்களுடைய எதிர்பார்ப்புகளை இப்பேரவையின் கவனத்திற்கு கொண்டு வந்து அதனை செயல்படுத்துவதற்கான திட்டங்களை, சட்டங்களை அமல்படுத்த வேண்டிய பொறுப்பு இப்பேரவைக்கு உள்ளது. பேரவையில் ஒரு உறுப்பினர் கொண்ட கட்சிக்கும் உரிய முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும். சட்டப்பேரவையில் அனைவரும் சமம் என்றும் அவர் குறிப்பிட்டார். அனைவரும் சமம். ஓர் உறுப்பினரை கொண்ட கட்சிகள் இங்கே இடம் பெற்றிருந்தாலும் அவர்களுடைய கருத்துகளுக்கும் அதிக எண்ணிக்கை பெற்ற தமிழக வெற்றி கழக உறுப்பினர்கள் தெரிவிக்கும் கருத்துகளுக்கும் சமமாகவே மதிப்பளிக்கப்பட்டு நல்லவை ஏற்கப்பட்டு அல்லவை நிராகரிக்கப்பட்டு ஜனநாயகத்தின் இதயமாகவும் மூளையாகவும் இப்பேரவை செயல்பட வேண்டும். முன்னதாக புதிய சபாநாயகராக ஜேசிடி பிரபாகரும் துணை சபாநாயகராக ரவிசங்கரும் போட்டியின்றி ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டனர். இவர்களை அவை முன்னவர் செங்கோட்டையன் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் முறைப்படி சபாநாயகர் இருக்கைக்கு அழைத்துச் சென்று அமர வைத்தனர். தமிழ்நாட்டில் கல்வி நிறுவனங்கள், வழிபாட்டுத் தலங்கள், ரயில் மற்றும் பேருந்து நிலையங்கள் அருகிலுள்ள 717 டாஸ்மாக் கடைகளை மூட முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பான அறிவிப்பை சட்டப்பேரவையில் வெளியிட்ட அவர், இந்த கடைகள் அனைத்தும் அடுத்த 2 வாரங்களுக்குள் முழுமையாக மூடப்பட வேண்டும் என்று காலக்கெடு விதித்துள்ளார். அந்த கடைகளில் பணியாற்றி வரும் பணியாளர்கள் வேலை இழக்க மாட்டார்கள் என்றும் அவர்கள் அனைவரும் தகுந்த முறையில் மற்ற கடைகளுக்கு பணியிடமாற்றம் செய்யப்படுவார்கள் என்றும் அரசு தரப்பில் உறுதி அளிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பு பொதுமக்களிடையே, குறிப்பாக பெண்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. 717 மதுக்கடைகளை மூடும் முதலமைச்சர் விஜயின் முடிவுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வரவேற்பு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள அக்கட்சியின் மாநில செயலாளர் மு. வீரபாண்டியன், டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் இடங்களில் இயங்கும் தனியார் மதுக்கூடங்களையும் மூட அரசு தெளிவான உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார். மதுக்கடைகள் மூடப்படும் சூழலில் கள்ளச்சாராயம் மற்றும் விசச்சாராயம் காய்ச்சப்படுவதை தடுக்க காவல்துறையினர் விழிப்புடன் செயல்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். மது பழக்கத்திற்கு ஆளானவர்களை மீட்க மாவட்டந்தோறும் இலவச சிகிச்சை மற்றும் மறுவாழ்வு மையங்களை அரசு உருவாக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். சுமார் 23 ஆண்டுகளாக டாஸ்மாக் கடைகளில் பணியாற்றி வரும் 3500க்கும் மேற்பட்ட பணியாளர்களின் வாழ்வாதாரத்தை அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். திமுகவின் ஆதரவோடு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக முயன்றதாக அதிமுக எம்எல்ஏ சி. வி. சண்முகம் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் நேற்று செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், சட்டப்பேரவைத் தேர்தலில் அதிமுக தலைமையிலான கூட்டணி தோல்வியடைந்ததை ஒப்புக்கொள்கிறோம் என்று தெரிவித்தார். திமுகவுக்கு எதிராக தொடங்கப்பட்ட இயக்கம் அதிமுக. எனவே அதிமுகவை உடைக்க வேண்டிய எண்ணம் தங்களுக்கு இல்லை. அதிமுக உடைய தாங்கள் காரணமாக இருக்க மாட்டோம் என்றும் சண்முகம் உறுதிபட கூறினார். அதிமுகவின் அடுத்த கட்ட நகர்வு குறித்து பேசிய அவர், தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தலைமையிலான ஆட்சியை ஆதரிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் அதிமுக சட்டப்பேரவை குழு தலைவராக SP வேலுமணியும், கொறடாவாக விஜயபாஸ்கரும் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக சி. வி. சண்முகம் அறிவித்தார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலுக்கு பிறகு கலந்தாலோசித்த போது கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் சில முன்மொழிகளை எங்களுடன் வைத்தார். இந்த இயக்கம் தொடங்கப்பட்டது திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து தொடங்கப்பட்ட இயக்கம். இந்த 53 ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து நாங்கள் அரசியல் செய்திருக்கிறோம். 2 தலைமுறை 3 தலைமுறையாக நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த நிலையிலே எங்கள் முன் வைக்கப்பட்டது என்னவென்றால், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதரவோடு நல்லா புரிஞ்சுக்குங்க, எந்த திமுகவை நாங்கள் எதிர்த்தோமோ அந்த திமுகவினுடைய ஆதரவோடு
அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்னை முதலமைச்சராக தேர்வு செய்ய ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். அதற்கு நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னபோது பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர்கள், இன்னும் சொன்னால் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் அந்த முன்மொழிவுக்கு யாரும் சம்மதிக்கவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்னும் சொன்னால் பேரதிர்ச்சிக்குள்ளானோம். எப்படி இதையெல்லாம், இப்படி ஒரு திட்டத்தை எப்படி சொல்கிறார், எப்படி மனம் உருகிறது, எப்படி எந்த எண்ணத்தில் இதை சொல்கிறார்? அப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்தால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை இல்லாமல் போய்விடும் என்று நாங்கள் கருத்தை சொன்னோம். இது தவறு, இது வேண்டாம் என்று நாங்கள் சொன்னோம். அப்படி இருக்கின்ற போதே அதை ஏற்க மறுத்தார்கள், ஒட்டுக்கொள்ளவில்லை, நிலைப்பாடு இருந்தது. அதனால் நாங்கள் பெரும்பான்மையான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற குழுவினுடைய கூட்டத்திலே குழு கூட்டப்பட்டது. அந்த குழுவுடைய கூட்டத்திலே தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. அந்த தீர்மானம் என்னவென்றால், நடந்து முடிந்த தேர்தலிலே தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமையிலே அந்த கூட்டணியில் இருந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் படுதோல்வி அடைந்திருக்கிறது. அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இனி எந்த கூட்டணியிலும் இல்லை. தேர்தலுக்கு முந்தைய இந்த கூட்டணி எந்த கூட்டணியிலும் இப்போது இல்லை. நாங்கள் நாடு முழுவதும் கடந்த 3ஆம் தேதி நடைபெற்ற இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு ரத்து செய்யப்பட்டுள்ளது. ராஜஸ்தான் மாநிலத்தில் வினாத்தாள் கசிந்ததாக எழுந்த புகார்களை தொடர்ந்து தேர்வின் நம்பகத்தன்மையை உறுதிப்படுத்தும் வகையில் தேசிய தேர்வு முகமை இந்த முடிவு எடுத்துள்ளது. மத்திய புலனாய்வு அமைப்புகளிடம் இருந்து பெறப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் தேர்வு நடைமுறைகள் மீறப்பட்டிருக்கலாம் என்ற அச்சத்தால் இம்முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. வினாத்தாள் கசிவு விவகாரத்தை முழுமையாக விசாரிக்க மத்திய அரசு வழக்கை சிபிஐ வசம் ஒப்படைத்துள்ளது. நீட் தேர்வுக்கான புதிய தேதிகள் விரைவில் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே விண்ணப்பித்த மாணவர்கள் மீண்டும் விண்ணப்பிக்க வேண்டிய அவசியமில்லை எனவும் கூறப்பட்டுள்ளது. அதிமுகவில் ஏற்பட்டுள்ள உட்கட்சி பூசல் சட்டப்பேரவையில் எதிரொலித்தது. அதிமுக சட்டப்பேரவை குழு தலைவர் பதவியை கைப்பற்றுவதில் எடப்பாடி பழனிசாமிக்கும் எஸ்பி வேலுமணிக்கும் இடையே கடும் போட்டி நிலவுகிறது. நானே சட்டப்பேரவை தலைவர் என்று எடப்பாடி பழனிசாமி உரிமை கோர பெரும்பான்மை எம்எல்ஏக்கள் என் பக்கம் உள்ளனர், எனவே நானே தலைவர் என எஸ்பி வேலுமணி சபாநாயகரிடம் மனு அளித்துள்ளார். இதற்கு முன்னர் மகாராஷ்டிரா அரசியல் விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின்படி அசல் அரசியல் கட்சி எடுக்கும் முடிவே இறுதியானது. அதாவது வெறும் எம்எல்ஏக்கள் மட்டும் ஒருவரை தேர்ந்தெடுக்க முடியாது, அதற்கு கட்சி தலைமை அதாவது பொதுச் செயலாளர் அங்கீகாரம் அளிக்க வேண்டும். அதிமுகவின் இந்த தலைமை மோதல் இறுதியாக சபாநாயகரின் முடிவில்தான் அடங்கியிருக்கிறது. நம்பிக்கை வாக்கெடுப்பில் தாவேகாவிற்கு ஆதரவளிக்கப் போவதாக அறிவித்த அமமுகவின் ஒரே எம்எல்ஏ காமராஜ் அக்கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். மன்னார்குடி தொகுதியில் திமுக முன்னாள் அமைச்சர் டிஆர்பி ராஜாவை தோற்கடித்த காமராஜ் நேற்று சட்டப்பேரவை கூடியபோது தாவேகா அரசுக்கு ஆதரவளிக்கிறேன் என்று தெரிவித்தார். இதன் தொடர்ச்சியாக அவரை கட்சியில் இருந்து நீக்கி அறிவிப்பு வெளியிட்டுள்ள பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் எம்எல்ஏ காமராஜ் கட்சியின் நிலைப்பாட்டை மீறி சட்டப்பேரவையில் தன்னிச்சையாக செயல்பட்டுள்ளார் என குறிப்பிட்டுள்ளார். காமராஜின் வெற்றிக்காக அமமுக தொண்டர்களும் கூட்டணி கட்சியினரும் பாடுபட்டுள்ளனர் என தினகரன் சுட்டிக்காட்டியுள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய எம்எல்ஏ காமராஜ் சட்டப்பேரவையில் முதலமைச்சரை புகழ்ந்து பேசியது தவறா என வினவியுள்ளார். அமெரிக்க வான்வழி தாக்குதலில் இருந்து தப்ப ஈரான் விமானங்கள் பாகிஸ்தான் விமானப்படை தளங்களில் நிறுத்தப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறிப்பாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் போர் நிறுத்தத்தை அறிவித்த சில நாட்களில் ஈரானின் உளவு மற்றும் கண்காணிப்பு விமானங்கள் பாகிஸ்தானின் நூர்கான் விமானப்படை தளத்திற்கு மாற்றப்பட்டதாக அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஈரான் தனது இராணுவ விமானங்களை பாகிஸ்தானிலும் சிவில் விமானங்களை அண்டை நாடான ஆப்கானிஸ்தானிலும் நிறுத்தியதாக கூறப்படுகிறது. ஆப்கானிஸ்தானின் காபூல் மற்றும் ஹெராத் விமான நிலையங்களில் ஈரானின் மகான் ஏர் நிறுவனத்திற்கு சொந்தமான விமானங்கள் நிறுத்தப்பட்டிருந்தது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த தகவல் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் ஈரான் அமெரிக்கா இடையே பாகிஸ்தான் மேற்கொள்ளும் சமாதான முயற்சிகள் கேள்விக்குறியாகும் என்று அமெரிக்க அதிகாரிகள் கூறியுள்ளனர். மத்திய கிழக்கில் நிலவி வரும் பதற்றமான சூழலில் ஐக்கிய அரபு அமீரகம் ரகசியமாக ஈரானின் முக்கிய எரிசக்தி மையங்களை தாக்கியதாக வெளியாகி இருக்கும் செய்தி சர்வதேச அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் கூட்டணியுடன் இணைந்து அமீரகம் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டதாக கூறப்படுகிறது.
த வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி கடந்த ஏப்ரல் மாத தொடக்கத்தில் ஈரானின் லாவன் ஐலாந்து தீவில் அமைந்துள்ள முக்கியமான எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் மீது ஐக்கிய அரபு அமீரகம் வான்வழி தாக்குதல்களை நடத்தியுள்ளது. குறிப்பாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் 5 வார கால வான்வழி தாக்குதலுக்கு பிறகு போர் நிறுத்தத்தை அறிவித்துக் கொண்டிருந்த அதே வேளையில் இந்த தாக்குதல் நடந்ததாக தெரிகிறது. ஈரானின் 10வது பெரிய சுத்திகரிப்பு நிலையமான இது நாளொன்றுக்கு 60,000 பீப்பாய் கச்சா எண்ணெயை சுத்திகரிக்கும் திறன் கொண்டதாகும். IPL தொடரின் 57வது ஆட்டத்தில் பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் மற்றும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிகள் இன்று மோதுகின்றன. ராய்ப்பூரில் நடைபெறவிருக்கும் இப்போட்டியில் வென்று தனது ஆதிக்கத்தை நிலைநாட்ட பெங்களூரு அணி முனைப்பு கொண்டுள்ளது. 11 போட்டிகளில் விளையாடியுள்ள அவ்வணி 7 வெற்றிகளுடன் பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறும் முனைப்பில் உள்ளது. மறுபுறம் கொல்கத்தா அணி 10 போட்டிகளில் 4 வெற்றிகளுடன் 8வது இடத்தில் இருந்தாலும் கடந்த 4 போட்டிகளில் தொடர் வெற்றிகளை பெற்று பலமான மீண்டெழுதலை கொடுத்துள்ளது. ஆனாலும் இன்றைய ஆட்டத்தில் பெங்களூரு அணிக்கு அதிக வெற்றி வாய்ப்பு இருப்பதாக கணிக்கப்பட்டுள்ளது. நன்றி, வணக்கம். தொடர்ந்து இணைந்திருங்கள் ஃபயர்லைன் தமிழ் செய்திகளுடன்.